ஆதி, பைக் புதுசா வாங்குனியா? திருடிட்டு வந்தேன். திருடுறது ஏன் வேலை? நீ ஜோக் அடிக்காத. நிஜமா இந்த மாதிரி பைக் ஓட்டணும் ரொம்ப நாளா ஆசை. பார்த்தேன், எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக்கு, நான் ட்ரீட் கேப்பேன், நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளையிக்க, நான் விளையாண்டு பார்க்கிறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தனி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர்சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். ஏய், இது ஏன் பைக்குடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலைனா தருவேன். நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல? அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பார்க்கல. உண்மையை சொல்லு. ஐ லவ் யூ சொல்லத்தானே அஞ்சலியை தேடுறேன். லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. யாரு அந்த லூசு? டாய் டாய் டாய், மரியாதை மரியாதை மரியாதை. யார் நீங்க? பாலாடா, டானிக் பாலா, சிகரெட். எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயோ யப்பா! இவன் சொன்னது நிஜமா இருந்தா அவங்கள தூக்கிட்டு வாங்க. பொய்யா இருந்தா இந்த பாடிய பாம்பேக்கு பார்சல் பண்ணுங்க. போங்க. ஏய், என்னடா பூட்டி இருக்க? ஆமா, பூட்டி இருக்குது. இருங்க, உள்ள போய் சாவி. அங்க உட்காந்துருக்க ஆதி மாதிரில. ஆதி மாதிரி என்னங்க? ஆதியே தான். அவன் எதுக்கு அங்க உட்காந்துருக்கான்? அவன் கோயிலுக்குள்ள வரானா? ஏங்க, நான் கோயிலுக்கு வரும்போது பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல? சின்ன பொண்ணு தானே, என்ன விடுங்க. சின்ன பொண்ணு? அப்பப்பா, நான் சொன்னேன்ல புல்லட் என்ன போட்டோ காட்டுச்சுன்னு காலேஜ்ல, அந்த பொண்ணுதான். சாரோட கோயில் விஷயத்துக்கு இதுதான் காரணமா? ஹாய். நீங்க என்னங்க நான் அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நேத்து காலேஜ்ல நீங்க தான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட சொன்னீங்களே, அதான். அர்ச்சனையா அபிஷேகமா? நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மணி சார், நீங்க எங்க சார் இங்க? சார், அது நான் கேட்க வேண்டிய கேள்வி சார். மாலை மாத்திக்கு போறீங்களா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனா? மணி, இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க என் பேரண்ட்ஸ். சிவில் இன்ஜினியர், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவ தான் சொல்லல, என் தங்கச்சி. ஓ, நம்ம டேஸ்ட் பத்தி கமெண்ட் பண்ணது இவங்க தானா? ரெண்டு பேர் டேஸ்ட் ஒண்ணா இருந்ததுனால தானே செட் ஆயிருச்சு. என்ன செட் ஆச்சு? அதான் இந்த சாட்டிங் டேட்டிங். என்ன சாட்டிங் டேட்டிங்? மணி, சும்மா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அத பத்தி சொல்றாரு. எங்களை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்லையே. எங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதே தவிர உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம்னா? அம்மா, குழப்பத்தின் குருவே, கொஞ்சம் சைலண்டா இருக்கிறியா? உனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு போ. ஏ இருடா. உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, நல்லா இரு. இனிமே நீயும் எங்க ஃபேமிலில ஒருத்தி. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டுக்கா? ஏன் எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா? கண்டிப்பா வரேன். எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். மணி, கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஓ, நீங்களா? என்னங்க எப்பவுமே லைப்ரரியில இருக்கிறீங்க? புக்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? எனக்கு கூட லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஏன் கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் தான் லைப்ரரினா பிடிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? உண்மையிலே பிடிக்குங்க. ஏங்க, இப்படி ஒரே டேஸ்ட் இருக்கிறவங்க பார்த்தா பழகுனா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும்லங்க. எனிவே, ஐ எம் ஆதி. அஞ்சலி, இன்னைக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. அன்னைக்கு கோவில்ல ரொம்ப வெக்கப்பட்டீங்க. எல்லாம் உங்களால தாங்க. எங்க வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் போட்டு கலைப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கேட்கவே வேணாம். என் பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்களுக்கு தான் சின்ன சங்கடமாயிடும். உங்களுக்கு கூட எனக்கு அப்படி தானே ஆச்சு? நோ 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 நோ, பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா?
இந்த விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட். உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? மாட்டிக்கிட்டா அவளை காப்பாற்ற போனப்போ ஒரு சின்ன ஸ்கிராச், அவ்வளோதான். அதை சொல்லு. ஹீரோயின் ப்ராப்ளத்துல இருந்தோடனே சார் ஹீரோ ஆயிட்டாரு. மணி அடி மட்டும்தானா இல்லை அப்படியே ஆறுதல், ஹாஸ்பிட்டல், பீச்சு, பார்க்குன்னு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கா? ஆமா, நான் அஞ்சலியை லவ் பண்றேன். அவ மேல உயிரே வச்சிருக்கேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ கூட தான் வாழ போறேன். போதுமா? நீ சும்மாரு. என்ன பண்ணி இப்படி பண்ணிட்ட? அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? நான் என்ன பண்ணேன்? சும்மா இருங்களேன். இவன் தானே காதல் வசனம் பேசினா, அதை கேட்டு அவ வெக்கப்பட்டு போயிட்டா. ஐயோ, எங்களுக்குள்ள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மணி. ஒன்றும் இல்லைன்னா அப்போ நிறைய இருக்கா. ச்சே, நான் டீட்டெயிலாக கேட்டேன். அதை அப்புறம் தனியாக வச்சுக்குவோம். என்ன நேத்து வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டா? இல்ல நேத்து அடிபட்டுச்சுல, அதான் எப்படி இருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் இந்த அடிக்கு பெட்ல படுத்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அதான் பார்த்தனே சார், பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்தீங்க. சாரி அஞ்சலி. எதுக்கு? இல்ல நேத்து நீ வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுல்ல? சச்சா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பேன். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நான் ரொமான்டிக்கா இருந்ததுக்கா? இல்ல, என்னை காப்பாத்துனதுக்கு. இதை நீ வீட்டுக்கு வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நோ நோ நோ, அந்த நேரத்துல வர்றது சரியில்லைல்ல. நீ எந்த நேரம் வந்திருந்தாலும் என் குடும்பம் அப்படிதான். என் குடும்பமே ஒரு தனி ராஜ்யம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு நான் தான் ராஜா. என் கூட எந்த பொண்ணு பேசினாலும் அவதான் அவங்களுக்கு பட்டத்து ராணி. அந்த மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. நினைச்சுக்கிட்டோம், அதுக்கு என்ன? என்ன இது? வா, நீயும் ஏறிக்கோ. என்னங்க இது குழந்தையாட்டம்? அட சும்மா இருடி, ஒண்ணும் ஆகாது. பார்த்தா விட போறேன். என்ன நீங்க? ஒண்ணு ஆகலையே. இல்ல ஒண்ணும் ஆகல, ஒண்ணும் ஆகல. குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஜாகிரதா தான் இருந்தேன். அது திடீர்னு ஏதோ நடந்து போச்சு. என்னடா நீயும் விளையாட்டும்? விளையாட்டு வேணும் நான் பண்ண நானே. ஏங்க, உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலங்க. அட நீயும் என்ன அவளோட சேர்ந்து? என்னென்ன நீங்க பாவம் குழந்தைங்க. பாவம் குழந்தைங்கன்னா நான் வேணும், நான் தூக்கி போட்டேன். ஏதோ விளையாட்டு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டேன் நானு? குழந்தைங்களோட நீங்க எப்பவுமே இப்படித்தான். அட பசங்க எல்லாம் விளையாட்டு என்ன தூக்குன்னு சொன்னாங்க, நான் தூக்குனேன். யார் நாங்களா? நீங்க தானே வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நானா? ஆமா. சரி 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 சரி, எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எங்களுக்கு ஒண்ணு ஆகலப்பா. அப்புறம் ஏண்டா? இல்ல, நீங்க தான் எப்பவும் மத்தவங்கள திட்டுவீங்க. இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்ட வைக்கல, நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, பசங்கள ஏதோ விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க. இதே சாக்கா வச்சு நீங்களாம் ஏன் திட்டுனீங்க? அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா? சதா சதா. என்ன நண்பா பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை ஏன்பா கேட்குறேன்? ஆதி, எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்துருக்கியா? 4 வயசுல அழுதது, அதுக்கப்புறம் இப்போதாப்பா அழுகுறேன். ஏன், என்னாச்சு? சதாவை சுட்டு கொன்னுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆதி, நல்ல வேளை இதை யாரும் கேட்கல. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். 2 பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோ ஆட்டினா ஆட்டிக்கிட்டு தான்ப்பா. இப்ப சதாவை போயிட்டான். விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சு போச்சுப்பா. அப்படியா? எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேட்குறேன்? பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவை டுப்பு 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 டுப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புன்னு உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏற 3 புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர் போட்டு செட் பண்ற கேப்ல சதாவா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய். நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. சதாவை கொன்னதே நான் தான்டா. இத பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத. கிளாஸ்க்கு போ. உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். ஐயோ, பீச்சாங்கையை காட்டு, சோத்தாங்கை. டேய், 2 பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஓகே. ஆதி, இனிமே பசங்க இருக்கும் போது இந்த மாதிரி மேஜிக் வித்தையெல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பதான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம், உனக்கு டீ டிஃபன் என்ன பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி. சதாவே செத்துட்டாரு. என்னடா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த புல்லட் புயலா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஷட்டரை போடுங்கடா.
ஆய்! இந்த புல்லட் ஆர்டிஎக்ஸ்க்காக உழைக்கும். அவன் சொல்ற திசைய தொலைக்குண்டா. எங்க போற? ஆர்டிஎக்ஸ் அண்ணனை பார்க்க போறேன். என்ன மேட்டருக்கு? சதாவா கொண்டது நான் தான், அதை பார்த்தது நீ தான் சொல்ல போறேன். கோல் மூட்டை போறது இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான். வரேன்டா.